சிவபெருமான் பூமிக்கே வந்து நடத்தின திருவிளையாடல்களை மீனாட்சி அம்மன் கனவுல வந்து எழுத சொன்ன கதை. மாதா, பிதா, குரு, தெய்வம். இதுல தெய்வத்துக்கு முன்னாடி குரு ஏன் வந்தாருன்னு தெரியுமா? யாராவது தான் உயிரோட இருக்கும் போதே தன்னோட முதுகெலும்ப தானமா கொடுப்பாங்களா? இது மாதிரி நாம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தங்கத்தை புடம்போடும் போது அதோட மதிப்பு கூடுது. அது மாதிரி தன்னோட அடியவர்களை பக்தியை சோதிச்சு அவங்க புகழை எல்லாருக்கும் தெரியும்படி செய்யறதுக்காக அந்த சிவபெருமானே பூமிக்கு வந்து நடத்தின திருவிளையாடல்கள் பத்தி தாங்க நாம வரிசையா பார்க்க போறோம். தெரியாத ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்ன எப்படி நம்ம அந்த இடத்த பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்குவோமோ அது மாதிரி இந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதுனது யாரு, எந்த சூழ்நிலையில அவர் எழுதினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கதைக்குள்ள போகலாம். கூடல் மாநகர்னு தாங்க மதுரைய முன்ன சொல்லியிருக்காங்க. அங்க சிவபெருமான் செய்த லீலைகளை நந்தி தேவர் சனத்குமார முனிவருக்கு சொன்னாருன்னோ, அத அவரு வியாசருக்கு சொன்னாருன்னோ, அத வியாசர் ஸ்கந்த புராணத்துல எழுதினாருன்னு ஒரு தகவல் இருக்குதுங்க. இது எல்லாம் ஹாலாசிய மகாத்மியம் அப்படிங்கிற வடமொழி நூல்ல இருக்குதான். இந்த நூல் தமிழ்ல மொழிபெயர்த்தவர் தான் பரஞ்சோதி முனிவர். இவர் 16ஆம் நூற்றாண்டுல நாம இப்ப வேதாரண்யம்னு சொல்றோம்ல அந்த திருமறைக்காட்டுல பிறந்தவருங்க. இவரோட அப்பா மீனாட்சி சுந்தர தேசிகர். இவருக்கு குருவாகவும் இருந்து சைவ சித்தாந்தத்தை தெளிவா கத்து கொடுத்திருக்காரு. இயல்பிலேயே சிவபக்தரா இருந்த பரஞ்சோதி முனிவர் சிவாலயங்களை தரிசனம் பண்ணணும்னு ஒரு நாள் கிளம்பி இருக்காரு. அப்படி மதுரை வரும்போதுதான் அவருக்கு கனவுல மீனாட்சி அம்மன் திருவிளையாடல்களை தமிழ்ல எழுதும்படி சொன்னாங்களாம். இப்படித்தாங்க இவர் திருவிளையாடல் புராணத்தை எழுதினதா சொல்றாங்க. சிவபெருமான் மொத்தம் 64 திருவிளையாடல்களை நடத்தியிருக்கிறதா புராணத்துல பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்காரு. அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது இந்திரன் பழிதீர்த்த படலம். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரை, அதாவது குருவை எப்படி மதிச்சு நடக்கணும்னு உணர்த்த முதல் திருவிளையாடலை சிவபெருமான் நடத்தியிருக்காரு. தேவலோகத்தோட அரசன் தேவேந்திரன்னு பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். அரசனா இருந்தாலும் அவனுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. குறிப்பா லீடரா இருக்கிறவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். அந்த பொறுப்பு இல்லைன்னா பதவியே போயிடும். தேவேந்திரனுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தேவகன்னியர்னு சொல்ற ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்களோட டான்ஸ பார்த்து தேவேந்திரன் மயங்கி இருந்த நேரம் தேவர்களோட குரு பிரகஸ்பதி அங்க வர்றாரு. பிரகஸ்பதி யாருன்னு தெரியுமா? நவகிரகங்கள்ல எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு வடக்கு பார்த்து இருப்பாரே நம்ம குரு பகவான், அவர் தாங்க. தங்களோட குரு வந்ததை கூட கவனிக்காம நடனத்திலேயே மூழ்கி கிடந்த இந்திரன் மேல குருவிற்கு கோபம் வந்துருச்சு. இனிமே இந்திரனை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. குரு பார்வை இல்லைன்னா என்ன ஆகும்? கேட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகும். இந்திரனுக்கும் அதுதான் நடந்துச்சு. டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் மற்ற தேவர்கள் இந்திரன்ட்ட குரு வந்ததையும் கோவப்பட்டு கிளம்பினதையும் சொல்றாங்க. உடனே போய் குரு கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லைனா உங்களுக்கு மட்டும் இல்லாம எங்களுக்கும் கஷ்டம் வரும்னு சொல்றாங்க. இதை கேட்டு பதறி போன இந்திரன் உடனே குரு பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்க கிளம்புறான். ஆனா எவ்வளோ தேடியும் இந்திரனால குரு பகவானை கண்டுபிடிக்க முடியல. தன்னோட முதல் சீடனே இப்படி பொறுப்பில்லாம இருந்தா மத்தவங்க எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு போய் பாடம் எடுத்தமேனு குரு மறைவான இடத்துக்கு போயிட்டாரு. குரு மறைஞ்சா என்ன ஆகும்? எந்த நல்லதும் நடக்காது. பயந்து போன இந்திரன் நேர பிரம்மாவை போய் பார்த்து குருவை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி புலம்புறாரு. அதுக்கு அவரு குரு நிந்தை கொடிய பாவம், அதுக்கு சரியான பரிகாரம் பண்ணுனாதான் அவர் உன்னை பாப்பாருன்னு சொல்லி ஒரு யோசனை சொல்றாரு. அது என்னன்னு தெரியுமா? துவஸ்டான்னு ஒரு அரசன் இருக்கான். அவனுக்கு விஸ்வரூபன்னு ஒரு மகன் இருக்கான். ரொம்ப கொடியவனான அவனுக்கு 3 முகம் இருக்கு. இருந்தாலும் வேதங்களை முறையா படிச்சு ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் கரெக்டா பண்றான். அவனை இப்போதைக்கு உன்னோட குருவா ஏத்துக்கிட்டு தேவர்கள் நன்மைக்காக யாகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாரு. குரு பார்வை இல்லைனா கெட்ட காலம் விடவே விடாது. இந்திரன் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? பெரியவங்க ஒண்ணு சொன்னா அதை முழு மனசா செய்யணும். வேதங்களோட தலைவனான பிரம்மா சொன்ன யோசனை இந்திரனுக்கு பிடிக்கவே இல்லை. தேவர்களுக்கு போய் ஒரு அசுரனை குருவா நியமிக்க சொல்றாரு. இவருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு வர்றான். இருந்தாலும் இவர் சொன்னதை செய்யலைன்னா இவரும் கோச்சுக்குவாரேன்னு விஸ்வரூபனை பார்க்க கிளம்புறான். விஸ்வரூபனையும் சந்திச்சு பிரம்மா சொன்ன மாதிரி தேவலோகத்துக்கு குருவாவாங்கன்னு ரெக்வஸ்ட் பண்றான். விஸ்வரூபனுக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லை. அசுரனான நம்ம போய் தேவர்களுக்கு குருவா இருக்கணுமா அப்படின்னு ஒரே யோசனை. இருந்தாலும்
தானா வலையில வந்த சிக்கிரமான எந்த சிங்கமாவது விட்டு வைக்குமா? இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம தேவகுருவா இருந்து இவங்கள ஒரு வழி பண்ணி 7 உலகத்திலையும் அசுர ஆட்சியை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி சரின்னு ஒத்துக்கிறான். ஆக குருவுக்கும் மனசுல வஞ்சக எண்ணம், மாணவனுக்கும் முழு மனசு இல்ல அப்படிங்கிற ரீதியில தேவர்கள் அசுரர்கள் கிட்ட சிக்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க அசுரர்களோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்திரனுக்கு தான் குல குருவிற்கு செஞ்ச துரோகம் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. அவரோட கோபத்துல இருந்து விடுபட யாகம் செய்யணும்னு முடிவெடுக்கிறான். அதை தன்னோட புதிய குரு விஸ்வரூபன் கிட்ட போய் தெரிவிக்கிறான். விஸ்வரூபனும் யாகத்தை நடத்தி கொடுக்க ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு இந்த யாகத்தை பயன்படுத்தி இந்திரனை கொன்னு தேவலோகத்தை நிரந்தரமா கைப்பற்ற பிளான் பண்றான். யாகமும் தொடங்குச்சு. யாகத்துல நெய்வார்க்கும் போது தேவர் குலம் தலைக்கணும்னு சொல்றதுக்கு பதிலா அரக்க குலம் தலைக்கணும்னு சொல்லி யாகம் பண்றான். மந்திரத்தை எல்லாம் மனசுக்குள்ளே சொல்றதுனால யாராலையும் அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தன்னோட ஞான திருஷ்டியில அதை கவனிச்சு தெரிஞ்சுக்கிற இந்திரனுக்கு பயங்கர கோபம் வருது. தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து விஸ்வரூபன் மேல வீசுறாரு. வஜ்ராயுதத்துக்கு தப்புனவங்க யாரும் கிடையாது. விஸ்வரூபனோட 3 தலையையும் அது கொய்திருச்சு. விஸ்வரூபன் இறந்துட்டான். ஏற்கனவே குருகோபத்திற்கு ஆளான இந்திரன் இப்போ புது குருவையும் கொன்னு பிரம்மகத்தி தோஷத்துக்கும் ஆளாயிட்டான். அதோட அசுரர்களோட பகையும் சேர்ந்துக்குச்சு. விஸ்வரூபனோட அப்பாவான துவஷ்டா தன் மகனை கொன்ன தேவேந்திரனை பழிவாங்க யாகம் ஒன்ன செய்யறாரு. அந்த யாகத்துல இருந்து கோரை பற்கள், 40 கைகள்ல பயங்கர ஆயுதங்கள், மூக்கு வாயிலிருந்து வெளிப்படுற விஷவாயின்னு பார்க்கவே ரொம்ப கொடூரமான அரக்கன் வெளிப்படுறான். அவன் துவஷ்டாவை பார்த்து வணங்கி நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேக்குறான். அதுக்கு துவஷ்டா, சீடனே, நீ இனிமே விருத்ராசுரன்னு அழைக்கப்படுவாய். நீ இப்ப இருக்கிறத விட பல மடங்கு உன்னை வளர்த்துக்கிற வரத்தையும் உனக்கு நான் தர்றேன். உன் உருவம் வளர வளர உன் கோபமும் அதிகமாகும். அந்த கோபத்தை யூஸ் பண்ணி தேவர் குலத்தையே நீ அழிக்கணும். அதுலயும் என் மகன் விஸ்வரூபனை கொன்ன இந்திரனோட உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. விருத்ராசுரன் தன்னை தேடி வரத தெரிஞ்சுக்கிற இந்திரன் தன்னோட யானை ஐராவதம் மேல ஏறி அவனை நோக்கி போறான். 2 பேருக்கும் இடையில பயங்கர போர் நடக்குது. இந்திரன் வழக்கம் போல தன்னோட வஜ்ராயுதத்தை விருத்ராசுரன் மேல எரிகிறான். ஆனா அதால அவனை ஒன்னும் பண்ண முடியல. தன்னோட கையில இருந்த இரும்பு தடியால வஜ்ராயுதத்தை தடுத்து இந்திரனையும் தாக்குறான் விருத்ராசுரன். இந்திரன் மயங்கி விழுறான். மயங்கி விழுந்த இந்திரனை இறந்துட்டான்னு நினைச்சு விருத்ராசுரன் துவஷ்டா கிட்ட திரும்பி போயிட்டான். கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிற இந்திரன் தான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா மறுபடியும் விருத்ராசுரனால ஆபத்து வரும்னு பயந்து போய் சத்தியலோகத்துக்கு போறான். அங்க பிரம்மாவை வணங்கி விருத்ராசுரனை கொல்றதுக்கு ஐடியா கேக்குறான். அதுக்கு பிரம்மா, அசுரர்களை அழிக்கிற சக்தி மகாவிஷ்ணுவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி வைகுண்டம் கூட்டிட்டு போறாரு. அங்க ஆதிசேஷன் மேல இருக்கிற பெருமாள் கிட்ட அவங்க தான் வந்த காரணத்தை சொல்றாங்க. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட விஷ்ணு பகவான் திருப்பார்கடலை கடைஞ்ச போது நீ உன்னோட ஆயுதத்தை ததீசி முனிவர் கிட்ட கொடுத்து வச்சிருந்த. ஆனா நீ திரும்பி வாங்காம விட்டதால அத அவர் முழுங்கிட்டாரு. இப்போ அந்த ஆயுதம் எல்லாம் அவரோட முதுகெலும்புல போய் சேர்ந்திருக்கு. அவர்கிட்ட போய் அவரோட முதுகெலும்பை கேட்டு வாங்கி அத ஆயுதமா நீ பயன்படுத்தி விருத்ராசுரனை அழிக்கலான்னு யோசனை சொல்றாரு. ஆனா முதுகுத்தண்டை உனக்கு காணிக்கையா கொடுத்துட்டா மகரிஷி இறந்துருவாரு. அத அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இந்திரனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. யாராவது கேட்டது முதுகெலும்ப கொடுப்பாங்களா, அதுவும் தான் சாவை ஏத்துக்கிட்டு தருவாங்களான்னு ஒரு கவலை இருந்தும் ததீசி முனிவர் தவம் இருக்கிற ஆசிரமத்துக்கு இந்திரன் போறான். போகும்போதே பூ பழம்னு மங்கள பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறான். தேவேந்திரா, திடீர்னு என்ன தேடி வந்த காரணம் என்னன்னு ததீசி முனிவர் கேக்குறாரு. இவர்கிட்ட எப்படி முதுகெலும்ப கேக்குறதுன்னு பயந்துகிட்டு விஷ்ணு பகவான் மேல பாரத்தை போட்டு ஒரு வழியா விஷயத்த முனிவர் கிட்ட சொல்லிட்டாரு. உடனே ததீசி முனிவருக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு பாக்கியமா எனக்கு, தேவர்களை பாதுகாக்க ஏன் முதுகுத்தண்டு உதவும்னா அதை தாராளமா எடுத்துக்க, இப்படி ஒரு பேரு யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி மனப்பூர்வமா சம்மதிச்சு உடனே யோகால ஆழ்ந்து போயிடுறாரு. அவர் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடுச்சு. அவர் ஆத்மாவை வானத்திலிருந்து வந்த புஷ்பக விமானம் சிவலோகம் கூட்டிட்டு போயிடுச்சு. இந்திரன் முனிவரோட முதுகுத்தண்டோட விருத்ராசுரன் கிட்ட போரிட புறப்படுறான். விருத்ராசுரனால போர்ல தாக்கு பிடிக்க முடியல. அசுரப்படைகள் முழுமையா அழிஞ்சிருச்சு. விருத்ராசுரனுக்கு இப்படியும் ஒரு ஆயுதமா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். இனியும் இந்திரன் முன்னாடி நின்னா உயிர் தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சு கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான்.
தேவேந்திரன் பிரம்மா கிட்ட போய் அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு யோசனை கேட்கிறாரு. மகரிஷி அகத்தியரால் மட்டும்தான் அவனை வெளியே கொண்டு வர முடியும். காவிரியையும் தாமிரபரணியையும் தன்னோட கமண்டலத்துக்குள்ள அடக்குனவர் அகத்திய பெருமான். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்றாரு. இந்திரனும் அகத்தியரை போய் பார்த்து வணங்கி தான் வந்த விஷயத்த சொல்றான். அகத்தியரும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கடலை தன்னோட தவ வலிமையால உளுந்து அளவுக்கு மாத்தி உள்ளங்கையில அள்ளி குடிச்சிடுறாரு. வத்தி போன கடலுக்குள்ள இருக்கிற விருத்ராசுரனை நோக்கி முதுகு தண்டை வீசுறான் இந்திரன். அது அவனை விரட்டி சென்று தலையே கொய்திருச்சு. விருத்ராசுரன் இருந்த அடுத்த கணமே மறுபடியும் கொலை பாவமான பிரம்மகதி தோஷம் இந்திரனை பிடிச்சிருச்சு. குருவை ஒரு தடவை அவமதிச்சதுனால தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. பிரம்மா விஷ்ணுன்னு கடவுள்கள் பக்கத்துல இருந்தும் அகத்தியர் ததீசினி முனிவர்கள் உதவி இருந்தும் இந்திரனுக்கு இப்படி ஒரு நிலை. அதனால் தாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு முன்னாடி குருவுக்கு ஸ்தானம் கொடுத்திருக்காங்க பெரியவங்க. கொலை பாவங்கள் தொடர்ந்து வர இந்திரனுக்கு சித்த பிரம்ம ஏற்பட்டுருச்சு. தரையில விழுந்து உருண்டு புரண்டு உளர ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஒரு தாமர தண்டுக்குள்ள போய் ஐக்கியமாயிட்டான். இப்ப தேவலோகத்துல தலைமை பதவியும் காலியாயிருச்சு. அதனால தேவர்கள் நகுஷன் அப்படிங்கிற தேவனை அந்த பதவியில அமர்த்துறாங்க. பதவி வந்ததும் நகுஷனும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திர பதவியில இருக்கும் எனக்கு இந்திராணி மனைவியாகணும்னு பல விதங்கள்ல இடைஞ்சல் கொடுக்கறாங்க. ஆனா இந்திராணி அதுக்கு சம்மதிக்கல. ஒரு நாள் இந்திராணிய எனது அந்தப்புறத்திற்கு இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி காவலர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டான். இந்த விஷயம் தேவகுருவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, நம்மளோட பிடிவாதத்தினால ஒரு பொண்ணோட கற்புக்கு கலங்கம் வரலாமா? அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நான் தானே பொறுப்புன்னு முடிவெடுத்து தேவலோகத்துக்கு குரு வந்துட்டாரு. இந்திராணி இப்ப அவர் காலில் விழுந்து என் கணவர் மேல இருக்கிற கோபத்தை விட்டு என் கற்பையும் காப்பாத்துங்கன்னு கண்ணீர் விட்டு அலறாங்க. அவளது கண்ணீர்ல குருவோட கோபம் கரைஞ்சு போயிடுச்சு. குருபலம் குறைஞ்சவங்க நவகிரக சன்னதியில உள்ள குரு பகவான் கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டுனா அவர் நமக்கு தர்ற சோதனைகளை குறைப்பாருங்கிறது இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். குரு பகவான் இந்திராணிய சமாதானம் செஞ்சு, கவலைப்படாத இந்திராணி, நகுசன் உயர் பதவியில இருக்கான், பத்தாததுக்கு மாபெரும் வீரன், அவனை அவ்வளோ ஈஸியா யாராலையும் அடக்க முடியாது. அந்த பராக்கிரமசாலியை அடக்க ஒரு வழி சொல்ற கேளு, அதுபடி நீ செய்யுன்னு சொல்றாரு. அது என்னன்னா, நகுஷனை தங்க பல்லக்குல உட்கார வச்சு சப்த ரிஷிகள் பல்லக்க சுமந்துட்டு என்ன பார்க்க வந்தா நான் உன் மனைவியாவேன்னு அவனுக்கு தகவல் சொல்லி அனுப்புன்னு சொல்றாரு. குரு சொன்னபடியே இந்திராணியும் நகுசனுக்கு செய்தி அனுப்புறாங்க. உடனே நகுசனுக்கு சந்தோஷங்க. சப்த ரிஷிகளை வர வச்சு என்ன இந்திராணியோட அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு உத்தரவு போடுறான். பல்லக்கும் புறப்படுது. அவங்கள ஒரு ரிஷி மட்டும் மெதுவா நடக்கிறனால மற்ற ரிஷிகளும் மெதுவா நடக்கிற மாதிரி ஆகுது. நகுசன் பல்லக்குல இருந்தபடியே மெதுவா நடக்கிறவன் யாருன்னு மரியாதை இல்லாம கத்துறான். அந்த முனிவர் உடனே எட்டி பாக்குறாரு. ஓ, அகத்தியரா, இந்த குள்ளனாலதான் இவ்ளோ லேட்டா? என் அவசரம் உனக்கு என்ன தெரியும் அகத்தியரே? இந்திராணிய மனைவியும் அடையணும்னு நான் அவசரப்படுறது உனக்கு தெரியலையா? பருந்த பார்த்ததும் பாம்பு எவ்வளோ வேகமா ஊர்ந்து போகுதோ அது மாதிரி வேகமா பல்லக்கு இப்ப போகணும், புரியுதான்னு கேக்குறான். அகத்தியர் என்ன சாதாரணமானவரா? தன்னை அவமதிச்ச அந்த பெண் பித்தனை விடுவாரா? நகுசா, நீதி மறந்து அறம் பிறழ்ந்து கெட்ட வார்த்தைகளை பேசிட்டாயே, உன் சிற்றின்பத்துக்காக சப்தரிஷிகள் எங்களை பாம்பு போல போங்கன்னு சொல்றியா? அந்த பாம்பாவே நீ மாறி இப்போதே நீ இறந்து போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறாரு. அகத்தியரின் சாபம் உடனே பலிச்சிருச்சு. நகுஷன் பாம்பா மாறி பல்லக்குல இருந்து கீழே விழுந்து தன்னை சுத்தி இருக்கிற காவலர்களை கடிக்க போறான். காவலர்கள்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு கொன்னுறாங்க. நகுசன் இருந்த விஷயம் இந்திராணிக்கு தெரிஞ்சு மனசார குருவுக்கு நன்றி சொல்றாங்க. பின்னர் தாமர குளத்துல இருக்கிற இந்திரனை தேடி போய் பாக்குறாரு குரு. குரு பார்க்க கோடி நன்மை தானே. இந்திரன் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு காலில் விழறான். குருவே, நான் உங்களை கண்டு கொள்ளாம இருந்ததுனால வந்த கஷ்டங்களை நிறைய அனுபவிச்சுட்டேன். உங்களுக்கு அவமானம் விளைவிச்சும் அதை நீங்க பொருட்படுத்தாம என் மனைவியை காப்பாத்திருக்கீங்க. எனக்கும் என் பாவம் போறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்றான். அதுக்கு குரு, பிரம்மகதி தோஷம் போக பூலோகம் போய் அங்க இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுங்கன்னு சொல்ல எல்லா தேவர்களும் பூமிக்கு வர்றாங்க. பனி பொழியிற கைலை மலையில இருக்கிற சிவன் பார்வதியை வணங்கி கேதாரம் காசின்னு புண்ணிய தலங்கள்ல தரிசனம் பண்றாங்க. கங்கை யமுனை சரஸ்வதின்னு எல்லா நதிகள்லயும் நீராடுறாங்க. தேவர்கள் கூட பாவம் போக்க பூமியில இருக்க புண்ணிய நதிகளுக்கு தாங்க வர்றாங்க.
நாம அதோட அருமை தெரியாம அதை பாழாக்கிட்டு இருக்கோம். இனிமேலாச்சும் நாம ஆறுகளை அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை செஞ்சு பாதுகாப்போம். சரி வாங்க, நாம தேவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். ஒவ்வொரு இடமா சிவதரிசனம் செஞ்சுட்டு வர தேவர்கள் கடைசியா கடம்பவனத்துக்கு வர்றாங்க. அங்க ஒரு லிங்கத்தை பார்த்திருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல இருக்க தாமரை குளத்துல தங்க தாமரைகளா பூத்திருக்கு. அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்த இந்திரன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு லிங்கம் இருக்கிற இடத்துல உடனடியா விமானம் அமைச்சிடுன்னு சொல்லியிருக்கான். 8 யானைகள் தாங்குற மாதிரி அழகான விமானத்தை விஸ்வகர்மா செஞ்சு கொடுத்திருக்காரு. அங்க பூஜை செய்ய செய்ய அவனோட தோஷங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்ப இறைவன் அவன் முன்னாடி வந்து, உன் மீதான சாபம் எல்லாம் போயிடுச்சு. இந்த தலத்துல நான் சொக்கநாதர்னு அழைக்கப்படுவேன். இந்த தலத்துக்கு வர்றவங்க பாவங்கள் எல்லாம் நீங்கும்னு அருள் பாலிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் தேவலோகம் போறாங்க. இப்படித்தாங்க முதல் திருவிளையாடல் நடந்திருக்கு. அப்படி தேவலோகம் போனவங்க 2வது திருவிளையாடலுக்கு அடித்தளம் போடத்தான் நம்ம போறோம்னு தெரியாமலே போயிருக்காங்க. அது என்னன்னு அடுத்த பதிவுல நாம பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.